பிரைஸ் த லார்ட், ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். ஆமென், ஹalleluya, பிரைஸ் த லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கிய அனுபவத்தில், இயேசுவை விட்டு தூரத்தில் இருக்கீங்களா சகோதரர்களே? இன்றே நீங்கள் மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் வரும் பொழுது, முதலாவது இயேசு கிறிஸ்து உங்களை கட்டி அணைத்து உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து உங்கள் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சகோதரர்களே. இதை நாம் வேதத்தின் வழியாக தியானிக்கப் போகின்றோம். இந்த லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம். அதில் இளைய குமாரன் ஆஸ்தியில் பாதியை பிரித்து வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு சென்று துன்மார்க்கனமாய் ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் இழந்து அந்த தேசத்தில் உள்ள ஒரு குடியான இடத்திலே வேலைக்கு சேர்கின்றானாம். அந்த இளைய குமாரன் அவன் இவனுக்கு பன்றிகளை மேய்க்கும்படி வேலையை கொடுக்கின்றான். இந்த இளையகுமாரன் பன்றிகள் தின்கின்ற அந்த தவிட்டினால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை சகோதரர்களே. இறுதியாக அவனுக்கு புத்தி வந்து, நான் ஏன் இங்கே இருக்கின்றேன்? என் தகப்பனுடைய வீட்டிலே அநேக கூலிக்காரர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சம்பூர்ணமாக இருக்கிறார்களே, நானும் சென்று அங்கே செல்கின்றேன் என்று திரும்பி தன் தகப்பன் வீட்டுக்கு வருகின்றான். அவனை கண்ட தகப்பன் அவனை ஓடி அணைத்து கட்டி பிடித்து அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போட்டு அவனை அணைத்து கொள்கின்றார் அந்த தகப்பன். அந்த தகப்பன் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகோதரர்களே. நாம் இயேசுவை விட்டு தூரத்தில் இருக்கின்றோமா? இன்றே அந்த இளைய குமாரனை போல புத்தி தெளிந்தவர்களாக இன்றே இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் சகோதரர்களே. நீங்கள் கேட்கலாம், தகப்பன் சென்று இளைய குமாரனை கூப்பிட்டு வந்திருக்கலாம் என்று கேட்கும் பொழுது, இல்லை, இந்த குமாரனுக்காக அந்த தகப்பன் காத்திருந்தார். அவன் வந்த பொழுது அந்த ஆசீர்வாதத்தை தகப்பன் அவருக்கு கொடுத்தார். அதுபோல இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. நீங்கள் திரும்பி இன்றே இயேசுவிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்தில் வரும் பொழுது அவர் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனை, துதிக்கிறோம் அப்பா. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மீண்டும் இடத்தில் வரும்படி இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.